உதவாக்குற நாய, இவ்வளவுதான் நான் யோகித. இவ்வளவு கையாளுங்களை வச்சுக்கிட்டு ஒருத்தகிட்ட உத வாங்கிட்டு வந்து நிக்கிற. உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லடா? ஏய், கடன் கொடுத்திருக்கிறவ நானு, வாங்கி இருக்கிறவ அவன். வசூல் பண்ண வந்தவனுங்க இவனுங்க. நடுவுல மூக்க நுழைக்க நீ யாருடா? அழகுல மன்மதன், ஆட்டோ ஓட்டுறதுல வல்லவன், நல்லவனுக்கு நல்லவன், வீரன் தீரன். எங்க ஃபேமிலி மேல நீ கை வச்சிட்ட. சண்டிரானு, கடன் கொடுக்கறதுக்கும் ஒரு முறை இருக்கு, அது வசூலிக்கிறதுக்கும் ஒரு முறை இருக்கு. அதை விட்டுட்டு இப்படி ரவுடித்தனம் பண்ணி வசூலிக்கிறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. அதுக்குதான் இந்த பதிலடி. இவங்களெல்லாம் அடிச்சதுனால நீ பெரிய ஹீரோ ஆயிட மாட்ட. நீ உண்மையிலே தைரியசாலினா ஏன் மேல கை வைடா, வேடா பாக்கலாம். உன்கிட்ட நான் என்னோட வேற திறமையை தான் காட்டணும். ஆனா அதுக்கு இப்ப மூடு இல்ல. தள்ளு தள்ளு. ஏ, என்ன பார்த்ததும் உனக்கு கை காலா நடுங்குதா? உன்னை பார்த்து நடுங்கிறதுக்கு நான் ஒன்னும் பயந்தாங்கோலி இல்ல, தெரிஞ்சுதா? உனக்கு வெறி அதிகமாயிடுச்சு, தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்க. என் ஆளுங்களை இப்படி வயிற்றுல அடிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பொடி புறம்போக்கு. ஏய், என்னோட ஆம்பளத்தனத்தை உன்கிட்ட காட்ட நான் விருப்பப்படலடி. ஏன்னா எனக்கு வெறி அதிகமாயிடும். அந்த வெறித்தனத்தை உன்னால தாங்க முடியாது. உன் உடம்புக்கு ஆபத்தாயிடும், தெரிஞ்சுக்க. மரியாதையா சொல்றேன், இந்த மாதிரி வீட்டுக்குள்ள புகுந்து பாத்திர பண்டத்தை வீசுறத நிறுத்து. இந்த மாதிரி ஏழை மக்களை துன்புறுத்தாத. இன்னொரு தடவை இப்படி பண்ண இந்த சிங்கம் சீர ஆரம்பிச்சு. ஓடி. எவ்வளவு தைரியம்டா உனக்கு? ஆஃப்டர் ஆல் ஒரு ஆட்டோ டிரைவர் நீ. என் கையை பிடிச்சு இழுத்து இத்தனை பேர் முன்னாடி நான் அசிங்கப்படுத்திட்டேல. இவளை இதே இடத்துல கொண்டு போட்டு என் கடனை நான் வசூல் பண்ணிக்கிறேன். உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க. அடி, நீ திமிரா பேசுறவன்னு தான் நினைச்ச. ஆனா உன் உடம்பு பூரா ஆணவம் தலைவிரிச்சு ஆடுது. உன்கிட்ட பேசுறதும் ஒண்ணுதான், அந்த கருங்கல்ல முட்டிக்கிறதும் ஒண்ணுதான். ஏய் பிசாசே, திமிரு பிடிச்சவள அவங்க எவ்வளவு தரணும்னு சொல்லி நான் தூக்கி எறிகிறேன். என்னது 100 200 நினைச்சியா? விடிய விடிய ஆட்டோ ஓட்டி சம்பாதிச்சு கொடுத்துடலான்னு நினைக்கிறியா? 50 50,000. ஆயண்ணா தம்பி, வாய கொப்பளிச்சு இவன் மேல துப்பி இந்த பத்திரத்தை வாங்கிக்கங்க. ஏய், பத்திரத்தை எடுறா. என்ன அவன் மூஞ்ச பாக்குற? பணத்தை கொடுத்தாச்சுல, எடுறா. மாயண்ணா, வாழ்க்கையில கடன் வாங்குறது ரொம்ப தப்பு. அதுலயும் இந்த மாதிரி பரதேசிங்க கிட்ட வாங்குறது பெரிய தப்பு. கஞ்சி குடிச்சு கூட வாழ்ந்துடலாம், ஆனா இந்த மாதிரி கேடு கட்ட விட்ட கை கட்டி நிக்க கூடாது. புரிஞ்சுதா? வீட்டுக்கு போங்க. ஐயோ, என்னம்மா இதெல்லாம்? நான் உன் அண்ணன் மாதிரி. வரேன்னா மாமா, சரியா இருக்குமா? அந்த பொறுக்கி யாரு? அவனோட பேக்ரவுண்ட் என்ன? எல்லா விஷயமும் எனக்கு சீக்கிரமா தெரிஞ்சாகணும். எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டான். நான் அவனுக்கு புத்தி போகட்டும் பாரு. ஏன்பா, அக்கா கல்யாணத்தை விட அந்த மாயன் வீட்டு கஷ்டம் தான் உனக்கு முக்கியமாயிடுச்சா? கிரிஜா, இந்த ஏரியாவில் இவங்க கூட படிச்ச எல்லா பசங்களும் லாட்ரி, சூது, குடின்னு கெட்டு போயிட்டானுங்க. ஆனா நம்ம சங்கர் அந்த எந்த கெட்ட பழக்கத்துக்கும் ஆளாகாம நல்ல பையனு பேர் எடுத்திருக்கான். இன்னைக்கு அவன் அந்த காசை வீணடிக்கல கிரிஜா, ஒரு குடும்பத்தை காப்பாத்திருக்கான். சங்கர், நம்ம கீதாவோட கல்யாணத்தை எந்த குறையும் இல்லாம நான் நடத்தி வைக்கிறேன். நீ கவலைப்படாம இரு. டேய் சங்கர், இதை நினைச்சு நீ ஒண்ணு கவலைப்படாத. கையை கழுவிட்டு வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வா. சரி.